எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து இந்த ஜாய் கிறிசல்டா அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க 2 பேருடைய அந்த வழக்கு வந்து ஹைகோர்ட்டில் வந்து நவம்பர் 10th வந்து நடந்திருக்கு. ஹைகோர்ட்டில் வந்து என்ன கொஸ்டின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த மேரேஜ் அவங்க 2 பேருக்கும் ஆச்சு இல்லை, டிசம்பர் மாதம் 2023 ஆயிருக்கு. ஆனால் வந்து இவங்க ஜாய் கிறிசல்டாவோட ஹஸ்பண்டை வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணது வந்து எப்போன்னா ஜூலை 16th 2024. அதோட லீகாலிட்டி பற்றி என்ன கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அப்படிங்கிறவரை வந்து இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து அந்த உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஷெஃப் வந்து சொல்லியிருக்காருல, இந்த மாதிரி வந்து அவங்க ஃபால்ஸாக டிஃபமேட்ரி அந்த இதெல்லாம் போடுறாங்க அவங்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில். அது வந்து அவங்களுடைய இதை வந்து தொழிலை பாதிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாருல்ல. ஜட்ஜு வந்து வழக்கை ஒத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது வந்து இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்க சீனியர் கவுன்சில் எஸ் பிரபாகரன் அப்படிங்கிறவர் வந்து கிறிசல்டாக்கு ஆதரவாகவும், சீனியர் கவுன்சில் ஸ்ரீதேவன் அப்படிங்கிறவர் வந்து இவருக்காகவும் ரங்கராஜுக்காகவும் வந்து ஆஜராயிருந்திருக்காங்க. கிறிசல்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீட்டெயில் கவுண்டர் அஃபிடேவிட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் 2018 எனக்கு மேரேஜ் ஆச்சு. அப்புறம் 2020 நான் வந்து மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்னால வந்து நான் வந்து செப்பரேட் ஆகிட்டேன், தனியாக தான் இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2023 வந்து அவங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலியமாக வந்து ரங்கராஜ் வந்து பழக்கமானார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷனில் தான் இருக்கேன் அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து இவங்க கிறிசல்டா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அப்புறம் அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக வந்து அதை மாறிச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கிறிசல்டா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஷெஃப் தான் வந்து என்னை வந்து ஃபஸ்ட்டு மேரேஜை டிவோர்ஸ் பண்ண ரீமேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு அந்த மேரேஜ் எல்லாம் ஆச்சு, அந்த இதெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனாங்க, அபார்ஷனும் பண்ண வச்சார் அவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 3ஆவது தடவை வந்து உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனால பண்ணலை, அதனால ஃபிசிக்கலாக என்ன அசால்ட் பண்ணார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் தெரிவிச்சிருக்காங்க. கோர்ட்டில் வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட் வந்து அந்த சீஃபுக்கு எதிராக வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் போலீஸில், அப்புறம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன்லேயும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த அவருடைய அப்ளிகேஷன் அந்த இதை வந்து இடைக்கால தடையை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. இதுக்கு வந்து ரங்கராஜோட ஒய்ஃபு வந்து ஸ்ருதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாய் கிறிசல்டாவோட இது வந்து கோலே வந்து இது வந்து பணத்தை வந்து பறிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எங்களோட ஃபேமிலியை வந்து பிரேக்கப் அது பிரிஞ்சு விட்றது தான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மார்ச் மாதம் எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவை வந்து நாங்கள் போட்டிருந்தோம், சோஷியல் மீடியாவில் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய இன்அப்ராப்ரியேட் அப்புறம் வந்து இன்சல்ட்டிங் மெசேஜஸ் வந்து ஜாய் கிறிசல்டாட்டேருந்து எனக்கு வந்தது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, இதில் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுடைய ஓன் கையெழுத்தில் ஜாய் கிறிசல்டா எழுதுனதில் வந்து அவங்களுடைய இன்டென்ஷன் தெரிய வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. எங்கள் ஃபேமிலியை வந்து அழிக்க பார்க்குறாங்க அவங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நான் கடைசி வரைக்கும் வந்து நான் என்னோடய ஹஸ்பண்டை வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஸ்ருதி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து, ட்ரூ ஃபேஸ் ஆஃப் ஜாய் கிறிசல்டா வந்து இந்த ரங்கராஜ் வந்து தெரிய வருது இதுலேருந்து. ஏன்னா வந்து ரங்கராஜ் வந்து மாதம் 10 லட்சம் எவ்ரி மந்த் வந்து ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காக கொடுக்கணும் அப்படின்னு வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து அதே சென்டிமெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஹியூஜ் ஷாக்காக வந்து இவங்களுக்கு இருக்குது, ஜாய் கிறிசல்டாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. ஜாய் கிறிசல்டா வந்து கண்டினியூஸாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எவிடன்ஸு, அந்த வீடியோஸ் எல்லாமே. இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் வந்து அந்த ரங்கராஜ் வந்து அந்த டெய்லி என்ன பண்ணுறாங்க, என்ன பேசினாங்க எல்லாமே. இது வந்து இதை பார்க்கும்போது வந்து இது டினை பண்ண முடியாது இதை அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸில் வந்து ஒரு போஸ்ட்டு போட்டு ஜாய் கிறிசல்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆள் வருவான், அங்கே மேரேஜ் பண்ணிப்பான், பையன் குழந்தைய கொடுத்துட்டு ஓடிடுவான். அப்போ வந்து பெண்களுடைய அந்த நாசமான பெண்களுடைய லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆளை வந்து நீ ப்ரொடெக்ட் பண்ணன்னு சொல்லி வாட் இஸ் த பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிறிசல்டா வந்து கேட்டிருக்காங்க.
இடையில வந்து ஸ்ருதியோட வந்து சப்போர்ட் வந்து ஃபேமாக இருக்கிறதுனால ரங்கராஜோட சைடில் அது வந்து இனியும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இப்போ வந்து தீர்ப்பு வந்து நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது யாருக்கு சாதகமாக வரப்போகுது அப்படிங்கிறது தெரியலை. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.